அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பொது அறிவு கோனார் பொது அறிவு புத்தகம். இந்த புத்தகம் எப்படி இருக்குதுன்னா, டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ் பேஸ்டு இருக்குது. முக்கியமா பொது அறிவு, இந்திய புவியியல், இந்திய வரலாறு, பண்பாடு, கல்ச்சர், அந்த இந்திய ஆட்சியல், அரசியலமைப்பு, பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டு வரலாறு, மரபும் பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி, நிர்வாகம். அப்ப இந்த 150 நாள்ல நம்ம எப்படி படிக்கணும்னா, இது ஷார்ட் நோட்ஸ். இந்த நோட்ஸ் ஒன்லைனர் போல்டா கொடுத்துருக்காங்க. ஒரு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு பாட்டனி சுவாலஜி வந்துடும். ஒரு 100 பேஜ்ல உங்களுக்கு ஒன்லைனரா வந்துடும். அதனால இந்த தனிமங்களும் சேர்மங்களும் பார்த்தீங்கன்னா அமிலங்களும் காரங்கள் உப்புகள் இந்த மாதிரி ஒவ்வொரு 2 பேஜ் தான் இருக்கு ஷார்ட் நோட்ஸ். எளிமையா படிச்சிடலாம். இந்த இந்திய புவியியல் பார்த்தீங்கன்னா அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸா இருக்கும். நமக்கு சிந்திச்சமொழி நாகரிகம் அப்படி பாருங்க. ஒரு 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 ஒரே ஒரு பேஜ்ல இருக்கு. அந்த கதையை கான்செப்டை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் தோற்றம் ஒரு 2 பக்கம் இருக்கும். அவ்வளவுதான். இது எளிமையா ஒரு 60 நாள்ல இதை அழகா படிச்சிடலாம். படிச்சுட்டீங்கன்னா படிச்சு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு சார் டிஎன்பிசி பொறுத்தளவு 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க. கூற்று, காரணம், சரியான விளக்கம், அடுத்தது பொறுத்துக்க கேட்கறாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா ஏறு வரிசை கேட்கறாங்க, இறங்கு வரிசை கேட்கறாங்க, அடுத்தது கால வரிசைப்படுத்த சொல்றாங்க, நேரடி வினா கொஞ்சமா தான் கேட்கறாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் தயாராகணும். இந்த புத்தகம் மட்டும் படிச்சா போதுமா சார்? 75 மார்க் 65 எடுக்கலன்னா இது சிலபஸ் பேஸ்டு புத்தகம். நாங்க கலைவாணி அகாடமி 500 rupees டெஸ்ட் பேட்ச் போடுறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பாருங்க. தமிழ் சமுதாய வரலாறு இது வந்து சிலபஸ்ல இருக்கிற 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு அங்கங்க சிலபஸ்ல உங்களுக்கு ஒன்லைனராகவும் கொடுத்துடலாம். அந்த இதுல ஒன்லைனர் பிளஸ் இதுலயும் அதுல இது வந்து புத்தகத்தில் உள்ள கொஸ்டின்ஸ் இதுக்கு எக்ஸ்பிளைன் அழகா வீடியோ கிளாஸும் இதுக்கு கொடுத்துட்றோம். பாருங்க, ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் வாட்ஸ்அப்ல. அழகா எழுதி நீங்க 100 கொஸ்டினா எழுதி நீங்க படிச்சிடலாம். சப்போஸ் எழுதி படிக்க முடியும்னா பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், ஒரு சாப்டர்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் படிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தமிழ் சமுதாய வரலாறுல ஒரு 50 கொஸ்டின், இந்திய அரசியலமைப்புல ஒரு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எழுதி நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். ஏன்னா உங்களால எழுத முடியாது, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுனாலும், என்னால டெஸ்ட் பேட்ச் சேர முடியல சார், ஸ்டடி மெட்டீரியல் வேணுனாலும் நாங்க கொடுத்துட்றோம். ரைட்டா? இந்திய அரசியலமைப்பு பாருங்க, இதுக்கு எக்ஸ்பிளைனும் சொல்லி கொடுத்தோம். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு இதை சப்போஸ் உங்களால எழுதி படிக்க முடியல பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சீங்க, இதுக்கு எக்ஸ்பிளைனும் தரோம். ரைட்டுங்களா? லாஸ்ட்ல ஒரு பாடம் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி டிஎன்பிசி தரத்துல கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி உங்களுக்கு தந்துருவோம். அழகா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அழகா படிச்சு டெஸ்ட் போட்டு பார்த்தலாம். ஒவ்வொரு பாடத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம் நாங்க. டிஎன்பிசி தவறான இணை சரியான பொறுத்துக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். அழகா நீங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் 50 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்பா. எப்படி டிஎன்பிசில தராங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நாங்க தரோம். ஜிஎஸ் ஓகேங்களா? மேக்ஸுக்கு பாத்தீங்கன்னா தனி வட்டி. இது ஜிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் 500 rupees உங்களுக்கு தனி வட்டி. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலையும் 10 கணக்கு அழகா போட்டு அதுக்கு வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம். வீடியோ கிளாஸ் உங்களுக்கு
அழகா கொடுத்துறோம். நீங்க அழகா வீடியோ கிளாஸ் பார்த்து இந்த சம்மர் இந்த நோட்ஸும் நாங்க கொடுத்துறோம். ஒவ்வொரு கணக்கும் 10 கணக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இது அசல் கண்டுபிடிக்கிற கணக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கும் போட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதனால ஜிஎஸ் ஒரு 150 டேஸ்ல நீங்க கைட்லைன்ஸோட படிச்சீங்கன்னா உங்களால படிச்சு எதுவுமே முடியும். ஸ்டடி மெட்டீரியல் என்கிட்ட கிடைக்கும், புக்ஸ் என்கிட்ட கிடைக்கும். நன்றி, வணக்கம்.